எல்லாருக்கும் வணக்கம். மை V3 மக்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நேற்று நமக்கு பெயில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லோரும் சந்தோஷமான இருக்க வேண்டிய நாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீபாவளியெல்லாம் நம்ம முடிஞ்சு நேற்றுக்கு நம்ம மை V3 ஜோனல் ஆஃபீஸில் எல்லோரும் பட்டாசு வெடித்து சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர்த்து மக்கள், 65 லட்சம் பேர்த்து மக்களோட வாழ்க்கை இது கையில் இருக்குது. அவங்கள எல்லாத்தையும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். MD சாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரு வீடியோவில் போட்டிருந்தா நியூ இயர்க்காவது எங்ககிட்ட பேசுங்க. எங்களுக்கு ரொம்ப அப்போலாம் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவருக்கு என்றைக்கு நம்மக்கிட்ட பேசினாரோ அப்போவே நமக்கு புத்துணர்ச்சி வந்துச்சு. நல்லா நமக்கு நம்ம கம்பெனி மறுபடியும் முன்ன மாதிரி வேலை செய்வோம் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இது எப்போவுமே நிலைக்கணும். நமக்கு இதுலேருந்து வெடிபட்டாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலகாலத்துக்கு எல்லாத்தோட கஷ்டம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர் வேதனைப்பட்டிருப்போம். அத்தனைக்கு ஒரு பொண்ணு எங்களுக்கெல்லாம் நாங்கள் லைவுக்கு வரும்போது சொல்லிச்சு, எங்களை வீட்டை விட்டு தாட்டிட்டாங்கம்மா அப்படின்னு. நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை. அவங்க வீட்டுக்காரர்கள்லாம் இந்த சம்பளத்தை வாங்க அந்த பொண்ணை எவ்வளோ நினைப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. சக்கரை பொங்கல், கரும்பு அது மாதிரி எப்படி தித்திக்குதோ அந்த மாதிரி நம்ம MD சார் நமக்கு தித்திப்பான செய்தி சொல்லுவார். அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ஜட்ஜு தனபால் ஐயாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், எல்லாத்தோட வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா உண்மையை உறக்க சொல்லியிருக்கீங்க. அது எல்லாம் சத்தம் போட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க. நல்லபடியாக பேசியிருக்கீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக மிக மகிழ்ச்சி. நம்ம கம்பெனிக்கு நீங்கள் நீதிபதியாக நின்று எங்களுக்கு ஜெயிச்சு வச்சதுக்கு மிக மிக நன்றி. வேறு நம்ம வாராயம்மன் கோயில் சத்திய வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அங்கே போகிற வழி எல்லாமே நாங்கள் கேட்டு போனப்போ அது மிக மிக சத்தியான சாமி, உங்களுக்கு கேட்டது பழிக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் போனோம். ரொம்ப மன உருக வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு தான் வந்தேன். நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு. இது எனக்காக வேண்டிக்கல, எல்லாத்துக்காக வேண்டியிருக்கேன். அது வேறு எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அப்படித்தான் எல்லோரும் கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம MD இனிப்பான செய்தி நம்மளுக்கு சொல்லுவார். எவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கையோடு காத்திருந்தோமோ அது யாருக்கும் வீண் போகலை. கடவுள் இருக்கார், கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லபடியாக ஆகிட்டாருன்னா நம்ம MD எப்பவும் போல் நமக்கு சிங்க நடையோடு நமக்கு எல்லா பதிலும் சொல்லணும். அவர் எப்படி நமக்கு முதல்லாம் எப்படி எல்லா சலுகை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த மாதிரி எல்லா பொருளும் கொடுத்து எல்லா பொருளும் இது பண்ணணும். பல்லு வலி நமக்கு V3 பேஸ்ட் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது வாதாடினதுலேயே நம்மளுக்கு தீர்ப்பு கிடச்சிருச்சு. நல்லபடியாக அந்த வாராயம்மனுக்கு கோடான கோடி நன்றி. நமக்கு அமௌண்ட் வந்தோடனே நம்ம அந்த கோயிலுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு காணிக்கையாக கொடுக்குறதா நாங்கள் வேண்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் அன்னதானம் தான் போடுறது. ஸ்வீட்டோடு அன்னதானமாக போட்டு நம்ம கம்பெனி பேரை சொல்லி கொடி கட்டி பறக்க வைப்போம். எல்லாத்துக்கும் நன்றி.